கல்யாணம் பண்ணோன்னா 2 பேருமே வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவேன். நான் வந்து அவங்கள நம்பியே அவங்க வந்து என்னைய நம்பியே இருக்கக்கூடாது. அவங்க காலில் நிற்கட்டும், நான் என் காலில் நிற்கிறேன். நீங்கள் பக்கத்து வீட்லயாவது இருந்துக்கிறட்டும், ஆனால் கூட இருக்கக்கூடாது. வேண்டாம், அது தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். இப்போ எனக்கும் பையனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள பாண்டிங் வேற, வர்றவங்களோட பாண்டிங் வந்து வேற. அவங்க எப்படி இருப்பாங்க, இது பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறது தெரியாது. அதனால அவங்க வாழ்க்கையை வாழட்டும், நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வாழட்டும். ஆனால் இதுதான் உண்மை. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சு பிரச்சனை ஆகி வெளியே போகிறதுக்கு பதிலாக ஆரம்பத்திலே தனியாக இருந்துட்டு வரியா வா இருக்கியா போறியா போ அப்படின்னு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து மச் பெட்டர். அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இவங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே சொல்லிடுவேன். நான் கல்யாணம் பண்ணோன்னு பையன்டே சொல்லிட்டேன். கல்யாணம் பண்ணோன்னே மறுநாளே வந்து வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவேன். உனக்கு வேணுங்கிறது செஞ்சு தரேன், ஆனால் என் வீட்டில் நீ இருக்கக்கூடாது. எனக்கு அப்புறம் வீடு வேணா எடுத்துக்க. இப்போ நம்ம வளர்த்துருக்கோம் குழந்தைய, அவங்க நம்மள கடைசி நேரத்தில் பார்த்துக்கணுன்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிறேன். எனக்கே இல்லை. எங்களுக்கு தேவையானது வந்து நான் சேர்த்து வச்சிருக்கேன். எங்களை நாங்கள் பார்த்துக்குவோம். அவங்கள பார்த்துக்க சொல்றது வந்து நியாயமும் கிடையாது. அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிறவாங்களா, நம்மளை உட்காந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? எனக்கு வசதி இல்லை, என்னால் பார்த்துக்க முடியலங்கிற நேரத்தில் வந்து நான் அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் வழியை. அவங்ககிட்ட போய் நீங்கள் என்னை பார்த்துக்குங்க, ஃபைனான்சியலாக சப்போர்ட் பண்ணுங்க, ஃபிசிக்கலாக என்னை வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்க மாட்டேன். நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க இல்லைங்களா? இப்போ அவங்களுடைய வசதிகள், அவங்களுடைய வாழ்க்கை முறை, ஏன்னா அவங்களுக்கு அதுக்கான வசதிகள் இருக்காது. வசதிகள் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து செலவழிச்சிருப்பாங்க. அப்போ வந்து அவங்கள நம்பித்தான் வந்து அவங்க இருக்க வேண்டிய நிலைமை அவங்க கட்டாயம் இருக்கும். அப்போ வந்து அவங்க வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்க மேலே தப்பே கிடையாது. அந்த மாதிரி அம்மா அப்பா பார்த்துக்கிறாத பிள்ளைங்க தான் வந்து தப்பு. நான் வந்து அவங்களுக்கும் சேர்த்து வச்சிருக்கேன், எனக்கும் சேர்த்து வச்சிருக்கேன். அதனால தைரியமாக சொல்கிறேன், நான் வந்து என்னைய வந்து பார்த்துப்பேன். நீங்கள் எதுக்கெல்லாம் அழுது சாதிப்பீங்கக்கா? எதுக்கெல்லாம் அழுது சாதிக்கலன்னு உங்க பொண்ணு வந்து எதுக்கெல்லாம் அழுது சாதிப்பாங்க? எல்லாத்துக்குமே அழுது சாதிப்பாங்க தான். லிஸ்ட் வந்து போட்டேன்னா போயிட்டே இருக்கும். நீங்க காலையில வரைக்கும் நிக்க வேண்டியதா இருக்கும். அந்த போன்ல இருந்து இப்பதான் போன வாரம் வாங்கினது. அந்த போனுக்கு வந்து 6 மாசம் 1 வருஷமா வந்து அழுது சாதிச்சு S25 அல்ட்ரா வந்து 1 வாரத்துல வாங்கியாச்சு. அந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கலாம் லிஸ்ட். அழுதுலாம் சாதிக்க தேவையில்லை, கேட்டாலே வந்து வாங்கி கொடுத்துருவோம். நம்ம பிள்ளைக்கு வாங்கி கொடுக்காம வேற யாருக்கு வாங்கி கொடுக்க போறோம்? உங்களுக்கு அப்பாவை எவ்வளவு பிடிக்கும்? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அது வார்த்தைனால சொல்ல முடியாது. ரீசனோட வந்து ஒரு பாசமோ அன்போ இருந்துச்சுன்னா அந்த ரீசன் வந்து எப்ப இல்லாம போகுதோ அப்போ பாசம் இல்லாம போயிடும். ரீசன் இல்லாம வந்து பாசம் இருக்கிற பேர் தான் வந்து நிலைச்சு கடைசி வரைக்கும் இருக்கும். ரீசன் இருக்கக்கூடாது. எந்த அன்பு பாசத்துலயுமே வந்து காரணம் இருக்கக்கூடாது. அழகு, பணம், காசு, பொருள், அந்த மாதிரி எந்த காரணமே இருக்கக்கூடாது. காரணம் இல்லாம வர்றதுக்கு பேர் தான் அன்பு. நாங்கெல்லாம் வந்து என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறேன்னு வச்சுங்களேன், அந்த வீட்டுல அவங்க அப்பா இருக்காங்கனாவே நான் போக மாட்டேன். அவர் எதுவும் சொல்ல மாட்டாருங்கா, ஆனா எதுவும் பேச மாட்டாரு பெருசா. பட் அவர் லுக்க பார்த்தா பயமா இருக்கும். ஐயோ அதை திட்ட போறான்றதுனாலே அப்பா இருக்கான்னு சொன்னோட சரி நான் வெளியே இருக்க, நீ வந்துரு அப்படின்னு அப்படியே போயிட்டு இப்படி வந்துருவேன். ரோட்ல போறதே வந்து நிறைய பேர் வந்து மேலங்கிலையும் பார்ப்பாங்க. நான் தோல்ல கைப்பட்டு தான் போவேன். நான் எப்போதுமே என் பிள்ளைங்களோட. என் சன் வந்து 6 feet, அவன் ஏன் தோல்ல போட்டிருப்பான், நான் வந்து என் மக தோல்ல போட்டிருப்பேன். இப்படிதான் ரோட்ல நடப்போம். அதே வந்து இங்க வந்து எல்லாருமே வித்தியாசமா பாக்குறாங்க. பிள்ளைங்க மேல தோல்ல கைப்பட்டு போடுறதுல என்னதான் இருக்கு? நான் வயசு அதிகமானாலும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவங்க பிள்ளைங்க தான். எத்தனை வயசானாலும் சரி, சாகர வரைக்கும் பிள்ளைங்க தான். இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ நீங்க உங்க பொண்ணை எவ்வளவு மிஸ் பண்ணுவீங்க? உண்மையில வந்து சில சமயம் வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம கூடவே வச்சுக்க முடியுமா கடைசி வரைக்கும்? முடியாது. அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போய் அவங்க ஹஸ்பண்டோட சந்தோஷமா இருந்து பிள்ளைங்களாம் பிறந்து அந்த பிள்ளைங்களை பார்க்கறது தான் வந்து சந்தோஷம். வழிய நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம பிள்ளைங்களை வச்சுக்கிறதுக்கு பேர் சந்தோஷம் கிடையாது. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வச்சு பார்த்துக்கிறோம் இல்லையா, அந்த சந்தோஷம் போதும்.